பழனி மலையில் உள்ள சாமியே படியிறங்கி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மனமிறங்கி வரமாட்டார் போல என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அப்படி என்ன சமாச்சாரம் அதிமுக கூடாரத்தில் நடக்கிறது? அதிமுக எதிர்காலம் குறித்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள முடிவு என்ன? சசிகலா அன்கோ ஆடவிருக்கும் சதுரங்க வேட்டை என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் அதிமுக பெற்ற தோல்வி என்பது இதுவரை அதிமுக வரலாற்றிலேயே பெறாத ஒரு தோல்வி என்று ஒரு பக்கம் கூறப்பட்டாலும், மறுபக்கம் தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்த்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று கட்சி சீனியர்கள் குரல்கள் எழுப்பியது யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட். ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சேலம் சிலுவம்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த அதிமுகவின் 6 சீனியர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவும், அதற்கு சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் சேர்த்தால் தேவையில்லாத குழப்பம் வரும் என்று எடப்பாடியார் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 2.5 மணி நேரமாக எடுத்துரைத்தும் சீனியர்களின் பேச்சை எடப்பாடி கேட்கவில்லை என்று அதிமுக மூத்த நிர்வாகிகள் அப்செட்டில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அவ்வளவு சொல்லியும் எடப்பாடியார் மனமிறங்காததால் சீனியர்கள் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இந்த பக்கம் எக்காரணம் கொண்டும் அதிமுகவில் எடப்பாடியார் தங்களை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று தெரிந்து கொண்ட சசிகலா, ஆடி 1ஆம் தேதி பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்கின்றேன் என்று சுற்றுப்பயணத்தை தொடங்க 4 நாட்களை அவரது சமூகத்தைச் சேர்ந்த ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஆகியோரை வைத்தே அவரை துவம்சம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் கடுப்பான சசிகலா தன் கணவரின் சகோதரர் மகன் திவாகரனின் மகன் என வாரிசுகளை களமிறக்கி மாஜி அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு சசிகலா அன்கோவை அதிமுகவில் இணைக்க தூதுவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்ற சென்னை தொகுதிகளுக்குட்பட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் சசிகலா அன்கோவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை தெரிந்து கொண்டு பிறகு இனி தான் யார் என்பதை காட்டும் நேரம் வந்துவிட்டதாக கர்ஜித்த சசிகலா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றே ரகசிய மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்ததாகவும், இந்த கூட்டத்தில் 10 மாஜிக்கள் கலந்து கொண்டதாகவும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சசிகலாவுடனான சந்திப்புக்கு பிறகு தங்களின் உள்ளூர் நிர்வாகிகளுடன் 10 மாஜிக்களும் ஆலோசித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் சசிகலா நீக்கத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பொதுக்குழுதான் முடிவெடுத்தது என்று கூறும் எடப்பாடிக்கே ஷாக் கொடுக்கும் வகையில் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி சசிகலா அன்கோவை இணைக்கும் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தென் மண்டலம், கொங்கு மண்டலம், வடமண்டலம் என 3 மண்டலங்களைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்க உள்ளதாகவும், விரைவில் எடப்பாடியை இந்த 25 எம்எல்ஏக்கள் கொண்ட டீம் சேலத்தில் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் வேலுமணி, செங்கோட்டையன், கருப்பணன், KV ராமலிங்கம் ஆகியோருடன் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி கட்சி சீனியர்களுடன் சுமூகமாக சென்று கட்சியை சிறப்பாக வழிநடத்துவாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். எது எப்படியோ எடப்பாடி மனமிறங்கி அதிமுக ஒன்றிணைவதற்குள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலே வந்துவிடும் போல அதிமுகவில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது? அதிமுக பழைய பொலிவுடன் மீண்டும் கள அரசியல் செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.